பழமையான பங்களா கட்டடம் வந்து ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கட்டடம்னு எங்க கிராம மக்களால் எங்க முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. இது சாதாரண கட்டிடமே கிடையாது, அரசர்களுடைய மாளிகை. இங்க வந்து சிற்றரசர்களாக தண்டல், அதாவது வரி வசூல் செய்வதற்காக இந்த பகுதியில் ஒரு அரண்மனை போன்ற ஒரு பகுதியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது செங்கல் மற்றும் சுதையால் செய்யப்பட்டுள்ளதால் ஒரு அரண்மனை போன்ற பகுதியாக காணப்படுவது இல்லாமல் சிற்றரசர்களும் தங்கி, தற்போது பொதுமக்களும் தங்கி இந்த கோயில் திருவிழா காலங்களில் இந்த பயன்படுத்தி வருகிறார்கள். பிரமிச்சு போயிருக்காங்க தொல்லியல் துறையினர். மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை மாதிரி இப்படி ஒரு அரண்மனைய வயல்வெளிகளுக்கு நடுவுல தொல்லியல் துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஆற்காடு குப்பம் பகுதியில சுமார் 17-18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அரண்மனை ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிற்றரசர்கள் தங்கி ஓய்வெடுக்கிறதுக்காக இந்த அரண்மனையானது பயன்படுத்தப்பட்டு வந்ததா தொல்லியல் அலுவலர் லோகநாதன் உறுதி செஞ்சிருக்காரு. ஆந்திர மாநில கார்வேட்டி நகர மகாராஜாக்கள் இங்க ஓய்வெடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 10 ஊர் கிராமங்கள்ல வழிபடக்கூடிய சாமி சிலைகளை கொண்டு வந்து இந்த பங்களால வச்சு வழிபடுறது ஊர் மக்களுடைய வழக்கமாயிருக்கு. இந்த நிலையில தான் இது தொடர்பான தகவல் அறிஞ்ச தொல்லியல் துறையினர் அங்க போயிட்டு ஆய்வு மேற்கொண்டதுக்கு அப்புறமா தான் இது அரசர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய அரண்மனை அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டம் தரங்கம்பாடி கவர்னர் மாளிகை மற்றும் மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை இந்த அரண்மனை வடிவத்துல தான் இருக்கு. அழகான வடிவம் கொண்ட செங்கல்களை சுண்ணாம்பு கலவையால இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. மேலும் 4 தூண்கள் இந்த கட்டிடத்தை தாங்குது. குதிரைகள் தங்கக்கூடிய இடமும் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே அழகான படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு. பார்க்கவே ரொம்பவே கலைநயத்தோட இந்த கட்டிடத்தை உருவாக்கி இருக்காங்க. கூடிய விரைவில் இத சீர் செஞ்சு பொதுமக்கள் பார்வைக்கு விடப்படும் அப்படின்னு தொல்லியல் துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.